வச்சு எப்படி வந்து உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டயட்டீஷியனான ஃபுட்டை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றத நான் வந்து இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா புடலங்காய், முட்டை, வெங்காயம். இது கூட நம்ம சில பொருள்களை சேர்த்திக்கலாம். அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம புடலங்காய் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி அது நடுவில் இருக்க சதப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது ஃபுல்லாக பாதியை எடுத்து வச்சுருக்கேன், பாதி வந்து சதப்பகுதி எடுக்காது வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மீதி இருக்கிற வில்லையிலேருந்து நம்ம சதப்பகுதி எடுத்து எல்லாம் சேர்த்து நம்ம ஆவிலையோ இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குக்கரில் வைக்க வேண்டாம், ரொம்ப குசகுசன்னு ஆகிடும். அதனால் வந்து இட்லி தட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பாதி வெந்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அந்த புடலங்காய் வில்லை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாதி வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா அது நம்மளுக்கு தேவையான அளவு 2 நிமிஷத்தில் புடலங்காய் வெந்துருச்சுங்க. இனி அதை எடுத்து நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். நம்ம பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையும் கலந்து இதை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறோம். முட்டை போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணி ஆம்லேட்டுக்கு எப்படி பண்ணுவோம் அந்த பதத்துக்கு செஞ்சு வச்சுட்டோம். இப்போ வேக வச்ச புடலங்காய் எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு அதில் நம்ம இதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். வந்து தவாவில் எண்ணெய் லேசாக விட்டுக்கலாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த புடலங்காய் வில்லை நடுவில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டையோட மிக்சிங், இதை நம்ம வந்து இப்படி போட்டு ஊற்றிக்கிறோம். ஆன் பண்ணி வேக வைக்கணுங்க. இதை ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள். இது ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.